கண்ணு தெரிஞ்சவங்க எரும மாடு மாதிரி இடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் கண் தெரியாதவங்க எவ்வளோ அருமையாக செய்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் இது ஞான கண்ணால் செய்கிறது. இது வேறு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இந்த பாருங்கள், இது எல்லாருமே நீங்கள் செய்யணும், செஞ்சு பழகணும். நாம் எப்படி இருக்கணும்னு முதல்ல பார்த்துக்கோங்க. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. நீங்கள் இருக்கிறவனுக்கு உயிரோடு இருக்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. செத்து போனவனை வச்சு கும்பிட்றதுல அதில் ஒன்றுமே கிடையாது. அரிது அரிது மானிடனாய் பிறப்பதறிது, குருடு செவிடு நொண்டி இல்லாமல் பிறப்பதறிது. எடுத்த ஜென்மத்தான் நம்ம நல்லதாக செஞ்சு நம்ம 4 பேருக்கு உதவி செய்யணும். செத்து போன பிறகு ஒன்றுமே இல்லை. கட்டுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் காசு நாளைக்கு நம்மளை தேடி வரணும், தேடி போகக்கூடாது. உழைக்காமல் ஏமாற்றி தெரியக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே இறைவன் அருள் தான். இப்படி இருந்தால் தான் அவனுடைய ஞானம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும், உட்காந்து உடம்பு அப்படியே கல்பமாக ஆக்கினா தான் முடியும். சும்மா கண்டது கிடையாது தின்னுட்டு புருன்னு ஆடுறதுல வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இடுப்பில் கயிறு கொண்டு இருக்குது. உங்களுக்கு வச்சுக்கோங்க. வாங்கி கொடுத்தது யார்? அவருக்கு ஒன்று என்ன பாருங்கள். அடுத்ததை கேளுங்க. இங்கே பாருங்கள், இன்னொன்று பாருங்கள். இது வேஸ்ட்டு. யாருமே கழிவுன்னு சொல்லக்கூடாது. யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது. தாழ்த்தி பேசுனா என்ன ஆயிடும், அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு ஆபத்து வந்துடும். இதை பாருங்கள். நம்ம திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட். மேஜிக் கிடையாது. எல்லாம் மேஜிக்கை பாருங்கள் எப்படி இருக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க பாருங்கள். மேஜிக் கிடையாது. இதுதான் தாய் தந்தை அர்த்தநாதீஸ்வரர். குரு இல்லாத வித்த பலிக்காது. மூலாதாரம் முதுகு தண்டோட ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், 2 சேர்ந்தாதான் அம்மா அப்பா. இங்கே பாருங்கள், பேர் தான் அம்மா அப்பா. இது 2 விலகிருச்சுன்னா என்ன ஆயிரும்? ட்ரெயின் போக முடியுமா? இதுதான் தண்டவாளம். தண்டவாளத்தை ஒன்றாக்குனா தான் வண்டவாளம். இல்லைன்னா வண்டவாளம் தண்டவாளத்தில் போயிடும். பார்த்தீங்களா, இதுதான் முருகா. என்ன வேணாலும் சரி, இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. கற்றுக்கிறது தான். கட்டுறது கையளவு, கல்லாடு. கற்றதை நம்ம இது பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுதான் எதில் கழிவு பார்த்தீங்களா, அது வெட்டுனதில் கழிவு. எதில் கழிவு? நம்ம அதில் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்கள், இதர கிழிச்சது. இது அணுகிற முறை ஒழுங்காக செஞ்சால் எல்லாமே கிடைக்கும். நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் ஒன்றுமே கிடையாது. நாளை என்பது போய் படுத்து வந்துருச்சா நிச்சயம் கிடையாது. இருக்கும் வரைக்கும் ஆனந்தத்தை சந்தோஷமாக இருக்கும். வச்சுக்கங்க.